ஏசப்பாவுடைய முதல் வருகை எப்படி இருந்தது இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக நார்மலாக தான் இருந்துச்சு. எல்லா குழந்தையை போல் அவரும் பிறந்தார். அவர் மனுஷ ரூபம் எடுத்து மனுஷனை போல தான் இந்த உலகத்தில் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். எல்லாமே ரொம்ப நார்மலாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கும் சில யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்தை கூட அவங்க ஏற்றுக்கொள்ளாமல், அவர் தான் மேசியான்றது இன்றைக்கும் அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்க யூத ஜனங்கள் இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் நார்மலாக இந்த உலகத்தில் வந்தார். இதே போல் ரெண்டாவது ஒரு வருகை இருக்குது. ஏசப்பா இந்த உலகத்துக்கு ரெண்டாவதாக வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க. அது உண்மை. இந்த ரெண்டாவது வருகை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதுக்கு நிறைய அடையாளங்கள் பைபிளில் இருக்குது. ஆனாலும் தேவன் சொல்கிறாரு, ஒரு திருடன் வர்றது போல தான் நான் வருவேன். திருடன் வர்றது எப்போ வருவான், எந்த நேரத்தில் வருவான், எந்த சமயத்தில் வருவான் நமக்கு தெரியாது. அதே போல் ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த இரண்டாவது வருகை ஒரு திருடன் வருவது போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு அடையாளத்தை கூட நம்ம மத்தேயு 24வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசித்தோன்னா, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். மின்னல் கிழக்கில் தோன்றி மேற்கு வரைக்கும். அப்போது ஒரு மின்னலை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். இந்த ஒரு செகண்ட் நம்ம பார்ப்போம். நம்ம கண் மூடி திறக்கிற அந்த ஒரு செகண்ட் நம்ம மின்னலை பார்க்க முடியும். அவ்வளோதான். அது கிழக்கில் தோன்றி மேற்கில் போகிற வரைக்கும் அந்த ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இப்படி தான் இருக்குமா மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகை இப்படி தான் இருக்கும். அப்போது நம்ம எல்லாருமே விழித்திருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அவர் எப்போ வேணாலும் வருவார். ரெண்டாவது வருகையும் கேஷுவலாக தான் இருக்கும். நம்ம இப்படி வீடியோ பேசிகிட்டு இருக்கிறப்போ, இல்லை ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம வேலை செஞ்சிட்ருப்போம், நம்ம தூங்கிட்டு இருக்கலாம், சர்ச்சில் வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை படித்துக்கணும், ஏதோ ஒரு நேரத்தில் அவர் வரப்போகிறார். அப்போது அந்த நேரத்தில் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்மளோட ஆவி எப்போவுமே ஆண்டவரோட கனெக்டடாக இருக்கணும். நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அவர் வருகைக்கு எப்போவுமே நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கணும். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால இருக்கிற காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். காட் பிளஸ் யூ. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னு பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்க முடியும். நேர்த்தியாய் அப்படின்னா பர்ஃபெக்டா எல்லாத்தையுமே தேவன் நேர்த்தியா செய்திருக்கிறார். நீங்கள் அவரோட படைப்புகளை கூட பாருங்கள், வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், மரங்களை பாருங்கள். ஏன் உங்களை கண்ணாடி முன்னாடி கொஞ்சம் போய் நின்று பாருங்கள். ஏதாவது குறைவு ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? நம்ம டெய்லி சாப்பிட்றோம், டைஜஷன் ஆகுது, எல்லா ப்ராசஸும் நம்ம உடம்புல நடக்குது. என்னைக்காவது நம்ம அதை உட்காந்து யோசித்து பார்த்துருக்குறோமா இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி? அப்போ பாருங்கள், தேவன் எந்த படைப்புலையுமே நம்மை படைத்ததாக இருக்கட்டும், நமக்காக படைக்கப்பட்ட இந்த மரங்கள், செடிகள், பறவைகள் எல்லாவற்றையும் பார்த்தா நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஒரு குறைவு கூட நம்ம அதில் பார்க்க முடியாது. இன்னும் அந்த வசனத்தில் எப்படி முடியுதுன்னா, அவருடைய கிரியைகள் ஆதி முதல்ல இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஆனால் தேவனுடைய கண்டுபிடிப்புகளையும் அவருடைய கிரியைகளையும் அவருடைய மகத்துவத்தையும் இன்னைக்கு வரைக்கும் ஒருவரால் கூட அதை ரிசர்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியலை. அவ்வளோ அற்புதமான கிரியைகள், அவ்வளோ அற்புதமாக அவர் படைத்திருக்கிறார். நமக்காக படைக்கப்பட்ட இந்த உலகமே இவ்வளோ அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்களுக்கான வேலையாக இருக்கலாம், மேரேஜாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ண போகிற தொழில் என்னவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த ஊழியமாக இருக்கலாம், எல்லாவற்றையுமே அவர் நேர்த்தியாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 40வது வசனத்தில் இருக்கு, சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுது அப்படின்னு இருக்கு. எப்போவுமே ஏசப்பா கிட்ட இந்த 2 விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். எல்லாமே அவர் நேர்த்தியா பர்ஃபெக்டா செய்கிறவர். இன்னொன்று நல் ஒழுக்கமாக ஒரு ஆர்டர் ஆண்டவர் இடத்துல இருக்கும். இன்னைக்கு நம்ம உலகத்தில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோன்னா அவங்க ஒரு ஆர்டர் வச்சுருப்பாங்க. இப்படி தான் இருக்கணும், இந்த கம்பெனிக்கு இப்படி தான் ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தேவனும் அதே மாதிரி தான் சகலவற்றையும் நல் ஒழுக்கமாக அவர் செய்கிறார். ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே பர்ஃபெக்ஷன் இருக்கும், இன்னொன்று ஆர்டர் இருக்கும். நேர்த்தியாகவும் செய்வார், நல்ல ஒழுக்கமாகவும் செய்வார். இது ரெண்டும் தான் தேவன் உங்களுக்கு இந்த காரியத்தை அவர் தான் வாய்க்க பண்ணுறாரு, இந்த டோரை அவர் தான் திறக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய அடையாளமே என்னென்னா, அதில் நேர்த்தியாக அந்த காரியத்தை நடத்துவார். அதில் ஒரு குறைவையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதில் இம்பர்ஃபெக்ஷன், ஒரு சின்ன ஒரு கசப்பு, ஒரு சின்ன ஒரு குறைவு வந்துருச்சே அப்படின்னு உங்கள் ஹார்ட்டில் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது. நீங்கள் ஏதாவது காரியத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா அதை தேவன் நேர்த்தியாக அவர் செய்து முடிப்பார். காட் பிளஸ் யூ.